துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. மாதத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடம் வலுத்து இருக்கு குரு சுக்கிரனால. 2 சுபர்கள், ராசிநாதனே 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறார் புதன். ஆக எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் 8இல் செவ்வாய் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துட்டாலே கோவத்தில் டக்குன்னு யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பட்டுன்னு ஏதாவது ஒன்று அடித்து நண்பனை கூட விரோதியாக்குறது, சொந்தக்காரர்கிட்ட போய் சண்டை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் பிற்பகுதி 20 நாட்கள் 10ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு நாள் அப்படியே என்ன நினைப்பீங்க, இந்த மனுஷன் இப்படி தான் ராசி பலன் சொன்னார், அப்படியே நடந்துருச்சு பாரு அப்படின்ட்டு. ஆக வாக்கை நாக்கை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்க வேண்டிய ஒரு குருவும் பார்க்குறாரு இல்லையா. அப்போ வருமானம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வரும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். 30 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய 6ஆம் இடத்து சனி உச்ச குருவால் பார்க்கப்படுகின்றது, மிகப்பெரிய யோகம். மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல கேது உங்களிடம் கையேந்த விடாத அளவிற்கு இப்போது கோச்சார நிலைமைகள் துளாராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஐயா இவ்வளவு நல்லதாக சொல்கிறேன்ல, அதுக்காக வீட்டை பூட்டிக்கிட்டு காலில் இருந்து தலை வரைக்கும் போர்வையை போட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் அதனால் அந்த கோயிலுக்கு போகலை, அந்த கோயிலுக்கு போகலை, டக்குன்னு குடும்பத்தோடு கிளம்பி போயிட்டு வந்துடுவோம், இல்லை நம்ம மட்டும் தனியாக போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் ஓடி வந்துடலாமேன்ற மாதிரியாக ஆன்மீக எண்ணங்கள், திருக்கோவில்களுடைய அனுபவங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மாறுற கிரகம். புதன் ஒரு 20 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். 25 நாட்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு முறை சுக்கிரன் மாறுவார். 45 நாள் 1.5 மாதத்துக்கு தடவை செவ்வாய் மாறுவார். இந்த 4 கிரகங்களை மையப்படுத்தி சொல்லப்படக்கூடியது தான் இந்த மாத பலன்கள். வருடாந்திர பலன்கள் ஏற்கனவே ஆன்மீக பரிகார நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது, போன வருஷம் சனி பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சி 1 வருடத்திற்கு ஒரு முறையும், சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறையும் நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. அடுத்த வருஷம் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. போன மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சு. அப்போ வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேது சனி குரு ஆகிய 4 கிரகங்களும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கின்றன இந்த ஜூலை மாதம். அந்த கிரகங்களால் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சூரியன் எப்போவுமே மாறுற மாதிரி இப்போது சூரியன் மாறுகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஒரு இடத்திலும், அதாவது ஆட்சியாகி மேஷத்திலும், அதற்கப்புறம் அப்படியே 2வது வீட்டுக்கும் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் வக்கர நிலைமைகளில் அப்படியே ஆட்சி, அப்புறம் கடகத்திற்கு வர்றது, அப்புறம் மேலே போகிறதுன்ற மாதிரியான வக்கர நிலைமைகளில் இருப்பார். ஜூலை மாதத்தில் ரிஷப அதிபதியான சுக்கிரன் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குது. ஒரு நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெரிய அளவில் மோசமான சாதகமற்ற கிரக நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒரு பெரிய மோசமான இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்ன்ற கிரக நிலைமைகள் இல்லை. கோச்சாரத்தில் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சனியே இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 2வதாக செவ்வாய் இந்த ஜூலை மாதம் முழுவதும் சுபத்துவம் என்கின்ற ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது. இந்த செவ்வாய் சனி 2 கிரகங்களும் வலிமையாக இருக்கின்றதை காட்டுது. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் தான் மாறுறாங்க. ஆக பெரும்பாலும் சாதகமான ஒரு நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்குமே தவிர, கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியாதபடி கெடுதல்களுக்கான ஒரு கிரக அமைப்புகள் இல்லை. எப்போயாவது ராகு கேதுக்களோடு இந்த மாத கிரகங்கள் சேரும்போது தான் கெடுபலன்கள் இருக்கும். ராகு கேதுக்களோடு இந்த மாத பலன்கள், குறிப்பாக ராகுவோடு எதுவும் சேரலை. மாதத்தின் இறுதி நிலையில் சுக்கிரன் மட்டும் கேதுவோடு சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும்போது அவர் பலம் பெறத்தான் செய்வதை தவிர கெடுபலன்கள் இருக்காது. ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது இந்த 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. மாதத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடம் வலுத்து இருக்கு குரு சுக்கிரனால்.
2 சுபர்கள். ராசிநாதனே 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறார் புதன். ஆக எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன ஒன்று, 8ஆம் இடத்துல செவ்வாய் மாறுறார். இந்த மாதத்தில் ஒரு வாரத்துக்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் போவார். அதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, முணுக்குன்னு துளாராசிக்காரர்களுக்கு இப்போது கோபம் வரும். மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் 8இல் செவ்வாய் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துட்டாலே கோவத்தில் டக்குன்னு யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பட்டுன்னு ஏதாவது ஒன்று அடித்து நண்பனை கூட விரோதியாக்குறது, சொந்தக்காரர்கிட்ட போய் சண்டை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் பிற்பகுதி 20 நாட்கள் 10ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு நாள் அப்படியே என்ன நினைப்பீங்க, இந்த மனுஷன் இப்படி தான் ராசி பலன் சொன்னார், அப்படியே நடந்துருச்சு பாரு அப்படின்ட்டு. ஆக வாக்கை நாக்கை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே நேரத்தில் அதே செவ்வாய் தனாதிபதியாகி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்தை கொடுப்பார். 2ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு இல்லையா, அப்போ வருமானம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வரும். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். 30 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய 6ஆம் இடத்து சனி உச்சகுருவால் பார்க்கப்படுகின்றது மிகப்பெரிய யோகம். மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல கேதுவோடு இணைகிறார். அதிக ஓசை எழுப்பக்கூடிய பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட, உலோகங்கள் சம்பந்தப்பட்ட, கற்கள் சம்பந்தப்பட்ட, கிரானைட் சம்பந்தப்பட்ட, க்ரஷர் சம்பந்தப்பட்ட, ஆற்று மணல், கட்டிடப் பொருட்கள், இரும்பு பொருட்கள், ஒளி மிகுந்த பொருட்கள், அதாவது இந்த லைட்டு கரண்ட்டு இந்த மாதிரியான பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் நிறைவான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 95% நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். நிறைய பேர் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வத்தை போய் கும்பிடக்கூடிய அமைப்பு மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கிறது. தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போகலை, அந்த கோயிலுக்கு போகலை, டக்குன்னு குடும்பத்தோடு கிளம்பி போயிட்டு வந்துடுவோம், இல்லை நம்ம மட்டும் தனியாக போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் ஓடி வந்துடலாமேன்ற மாதிரியாக ஆன்மீக எண்ணங்கள், திருக்கோவில்களுடைய அனுபவங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடன் அடையும், ஹெல்த்து நல்லாயிருக்கும். இதை விட வேறு என்ன வேணும்? 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு 10 வயது குறைந்தாற் போல் ஒரு உற்சாக உணர்வுகள், நல்ல கடன்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவுகள். அதை விற்றோ இதை விற்றோ கடன் அடைச்சிடலாம், அல்லது இப்படி ஒரு வருமானம் வருது, அப்படி ஒரு வருமானம் வருது, கடனை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரியாக வருமானம் கண்டிப்பாக வரும். அடுத்தவரிடம் கையேந்த விடாத அளவிற்கு இப்போது கோச்சார நிலைமைகள் துளாராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஐயா இவ்வளவு நல்லதாக சொல்கிறேன்ல, அதுக்காக வீட்டை பூட்டிக்கிட்டு காலில் இருந்து தலை வரைக்கும் போர்வையை போத்துட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் நடக்காதுங்க. முயற்சிக்கு ஏற்றாற் போல நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய யோக மாதங்க துளாராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்.